ஹே காய்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி கலாட்டா ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்ன வீடியோ பார்த்துட்ருக்கோம்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு நோட்டீஸ் வச்சுட்டு வரணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுட்டு போனாங்க, அதே மாதிரி நம்மளும் போய் வச்சுட்டு வரணுமா. ஸோ அதுக்காக நானே, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, அப்புறம் எங்கள் அப்பா, என் பையன், நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தங்கச்சியோடைய மாமியாரோடைய அக்கா, அதாவது என் தங்கச்சியோடைய பெரிய மாமியார். நான் அப்படியே நின்று வீடெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா பெரிய வீடு, சூப்பராக இருக்குது பார்க்கவே. நிறைய மரங்கள்லாம் இருக்குது. மொட்டை மாடிக்கு போனால் நிறைய மாங்காய்லாம் பறிக்கலாம், மாங்காய் மரம் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நோட்டீஸ் வச்சு பழம், ஸ்வீட் எல்லாமே வாங்கி வச்சு நோட்டீஸ் கொடுக்குறோம். அப்புறம் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க பெரிய மாமியார் வீட்டுக்கு போனோம். அங்கே போய் நோட்டீஸ் வச்சு கொடுக்கணும். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக செம்மையாக இருந்தது. நல்லா ஜாலியாக கலகலன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜு தான் சாப்பிடணும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெரியத்தை என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டு மாடியில் நித்தியமல்லி இருக்குது, நானே கட்டித்தரேன்னு சொல்லிவிட்டு அதை போய் பறிச்சுட்டு வந்தோம். நானும் கூட போய் பறித்து அதை கட்டி அவங்களே அழகாக கொடுத்தாங்க. ஸோ நானே, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி 3 பேரும் வச்சுக்கிட்டோம். அந்த மல்லியே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், கிளம்பிட்டோம். எல்லாமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் சித்தி வந்து நான் பாதியிலே ஊருக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு இறங்கிடுச்சு. வீட்டில் பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கிச்சு. எங்கள் அப்பா பஸ் ஸ்டாப்பில் விட்டு வர போனார். அது பாருங்கள், விட்டுட்டு எங்கள் அப்பா வந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர வழியில் எங்கள் அப்பா பெசநகர் பீச் வழியாக வந்தாரா. அப்படியே கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது. ட்ராவல் பண்ணுறது அப்படியே எங்கள் அப்பாவுடைய வண்டியில் ட்ராவல் பண்ணுறதும் அந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங் வேறு கேட்டுட்டு வந்தேன்னா செம்மையாக இருந்தது. ஃபீலிங்கே வேறு மாதிரி இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். அது எப்படி சொல்கிறது, எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறதுனா. அதுலேயும் அந்த பீச்சு சைடு அந்த காற்று, அப்படியே அங்கே விற்கிற அந்த மீன், கருவாடு, அது இதுன்னு பயங்கர ஸ்மெல்லு. ஸோ அப்படியே வீட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன். பேக்ரவுண்டில் வர சாங் போயிட்டே இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு செம்மையாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுனா பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஊர் சுற்றுறதுனா நான் ரொம்ப பிடிக்கும். எப்படியோ வீட்டுக்கு வர போகிறாங்க பாருங்கள். அந்த வானம் எந்த கலரில் இருக்குது, சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். வீடியோவே ஸ்டாப் பண்ண முடியல, எனக்கு அப்படி இருந்தது ஒரு ஜாலியாக. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட கேஎஸ்பி சேனலில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.